ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டே 2 ஆஃப் மசனக்குடி. இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா டைம் 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிக்கு எங்கேயோ வியூ கூப்பிட்டு போகிறோம். நாங்கள் நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே போய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வியூ செம்மையாக இருக்குது. சகோதரர்களே, பிரதர்ஸ் எல்லாரும் ஹாய் சொல்லுங்கள். ஹாய் டீம். லைட் வெளிச்சது அதிகமாக வருது. வியூ நல்லா இருக்குன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நிஜமாக வியூ நல்லா இருக்கு. வேற மாதிரி இருக்கு. அப்படியே திருவிழா. ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைகரை ஸ்பாட் பண்ண போகிறோம். மொய்யாறு அண்ட் சிங்கா ரோடுக்கு போகணுமாம்மா. பார்ப்போம், ஏதாச்சும் நம்ம ஸ்பாட் பண்ண முடியுதானே. லக்கு தான் எல்லாமே. நேற்று நைட்டாக நான் பெரிய முயல் ஓடிச்சு. ட்ரை காட்டு பண்ணி ஓடிச்சு பார்த்தோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியல. நேற்று நைட்டு இன்னைக்கு கண்டிப்பாக சண்டை ஸ்பாட்டிங் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போடுவோம். நேற்று நைட்டு யார் யாருக்கு சண்டைன்னு தெரியல. ஆமாம் கைஸ், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாங்க ஒரு யானைக்கும் புலிக்கும் சண்டையாமா. கைஸ், இந்த ராஜேஷ் ப்ரோ காரே திருப்ப மாட்டேங்கிறாரு கைஸ். திரும்பினா தான் ப்ரோ கிளம்பணும் கைஸ். இங்க அப்படியே வா ராஜேஷ் ப்ரோ, திருப்புங்க ப்ரோ. இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு யானை வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யானை சாணம் போட்டிருக்கு. ஸோ திரும்பி இங்கே வரும்னு நம்புகிறாங்க. சரி பார்ப்போம், வருமா வரலையா என்னன்னு தெரில. வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம். நேற்று நைட்டு டயர்ட்னால நாங்கள் கரெக்டாக நைட் எதுவுமே ஸ்பாட்டிங் பண்ணி லைட் எடுக்க முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக நாங்கள் டார்ச் லைட் கொண்டு வந்திருக்கோம். அதை வச்சு இங்கே ஏதாச்சும் வருமா அப்படின்னு ட்ரை பண்ணலாம். நேற்று நைட்டு மார்னிங் சொன்னாங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் இப்போ கிளம்புறோம். அங்கே போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். நண்பர்களே, அண்ணன் செம்மையாக கமெண்ட்ரி கொடுக்குறாரு. நமக்கு திறமையே இல்லை. பரவாயில்ல, கொடுத்துடலாம். ஹாய் சொல்லலாம். ஹாய் ஹாய். இவர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆள். யாருன்னு தெரியுமா? தெரியலையே, எனக்கு தெரியாது. எனக்கு இது என்ன ப்ரோ அங்கே மட்டும் ஈரமாக இருக்கு. நாய் ஷீட்டு நாய் நைட்டிங்க. ஏய் நண்பர்களே, இதான் நைட்டு தங்கின ரெசார்ட்டு. நைட்டு காட்ட முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆனால் என் ஃபோனில் அவ்வளோக்கா கிளாரிட்டி இல்லை. மசனகுடி வந்தால் இந்த ரெசார்ட்டை இந்த வீடியோ ரீச் ஆச்சுன்னா ஒரு 17 ப்ரோ வாங்குறேன் சொல்லு. ஆமாம், இந்த வீடியோ ரீச் ஆகி வைரல் ஆயிடுச்சுன்னா ஐஃபோன் வாங்கி நல்ல வீடியோ இனிமேல் போடுறேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. காலையில் என்ன சொல்லலாம்னு தெரில கைஸ். இட்லி சொல்லலாம்னு பேசிகிட்டு இருக்காங்க. சும்மா நான் மென்டலுங்களா? சரி, இட்லி சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு சூடாக சாப்பிட்டா இதமாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ணுறோன்னு கைஸ். அப்டேட் பண்ணுறோம் கைஸ். அப்டேட்டட். போய் காட்டுறேன். நண்பர்களே, அவ்வளோதான், கிளம்பியாச்சு. போயிட்டு பார்க்கலாம். நண்பர்களே பாருங்க, காட்டு பண்ணி காட்டு கரடிடா. காட்டு கரடியா இது? உளுந்து ஃப்ரேம் வச்சிடுறா. டேய் ரைட் சைடுல வாடா. கத்துறதெல்லாம் போல ப்ரோ. ஒரே சோசாடா போயிடுச்சு. சின்ன கரடி தெரியுதா? குட்டி கரடி. டேய் தம்பி ஃபோக்கஸ் பண்ணிடுறா. அட பாவி மூடி வச்சிருக்கு பையா. இங்க தான் ப்ரோ சுத்தி. ஒரு கரடி வந்துருச்சுடா. கரடில வாடா உள்ள பாய். இந்த கிளிப்பே நல்லா லேட்டா வந்து. நண்பர்களே எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ என்ன பிளாகர்னு திட்டுறாங்கன்னு சொல்லு. நண்பர்களே, நம்மள இன்னும் பிளாகர்னு யாரும் ரெக்கக்னைஸ் பண்ணல. அது பிளாக் இல்லை, விளாகர். ஸோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜீப் சவாரியா? இதான் மாயூர் டேமா? நண்பர்களே, தான் மாயார் டேம். பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தால் விசிட் பண்ணி பாருங்க. நண்பர்களே, அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருக்குறோம். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆமாம், எதுவுமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் வந்து எதையாவது தேடி போயிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் ஏதாவது ஃபைன் பண்ணுவோம்னு நினைக்கிறோம்.
ஸோ ஸ்டே டியூன்ட். ஸ்டேட் 10. எந்த வச்சு பேச மாட்டேன் ஒழுங்கா. பின்னாடி பார்த்தீங்கன்னா யாரும் வரல, முன்னாடி பார்த்தீங்கன்னா யாரும் வரல, முன்னாடி யாரும் போகல. இல்லை ஆப்போசிட்டில் யாராவது வரலாம்ல, அதை சொல்லியிருக்கான். சரி மாப்பிள்ள தான் அட்லீஸ்ட் அவனுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கடா. மான் கிடைச்சிருச்சு, மான் நண்பர்களே மான் கிடச்சிருச்சு. நல்லா அழகா இருக்கு. மான் பார்த்தாச்சு, யானை பார்த்தாச்சு, பன்னி கூட பார்த்தாச்சு. இன்னும் சிங்கம் பார்க்கல. சிங்கம் இருக்காது, புலி பார்க்கல. புலி தான் இங்கே பாருங்க, இங்கே ஒன்று இருக்கு. சிங்கம் பார்த்துக்கோங்க. நான் புளியே ஒத்து நீ சிங்கத்தை சொல்லாத. இவன் என்ன சொல்லுவேன் மூடி இருக்கவங்க. இவரு சிங்கம். சரி, அப்போ அவர் என்ன சொல்லுவேன்? அவர் காட்டு சிங்கம். காட்டு சிங்கமா? அவர் வீட்டு சிங்கம். வீட்டு சிங்கமா? அவன் பார்க்க யானை குட்டி மாதிரி இருக்கிறான், அவனை பார்த்து வீட்டு சிங்கிற. எல்லாரும் சிங்கம் தான். எல்லாரும் சிங்கம். முதல்ல எல்லாம் மனுஷனா இருக்கலாம், அப்புறம் சிங்கம் வேணும். நீ தான் சொல்ற புலின்னு. சும்மா இவர்களுக்கு பஸ் வருது, காட்டு பஸ். காட்டு மயில் இருக்குது. கொம்பு வச்ச மாட்டே அதேதான். கொம்பு வச்ச மாடு ஏங்க பாருங்க. ஜூம் பண்ண முடியுமா? நண்பர்களே இங்கே பாருங்க, காட்டு கொம்பு மான். காட்டு கொம்பு. டேய், மான் காட்டுல தான் இருக்கும். மானெல்லாம் எங்கேயோ போகுது. ஒருவேளை கேட்டை திறந்து உள்ளே போயிட்டு கேட்டை பூட்டி இருக்குமோ? நண்பர்களே இங்கே பாருங்க, பேய் பங்களா. பேய் படத்தாங்களா இருக்கீங்க? பேய் பங்களா, கொல்லி பவர் ஹவுஸ். ஐயோ, காப்பிரைட் போட்டுருவாங்களா? அது பக்கம் ஜன்னல் ஓப்பன் பண்ணி நிறைய போகுது. நண்பர்களே பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி போயிட்டு இருக்குது. வீட்டு பண்ணியா? இல்லை, காட்டு பண்ணி தான். காட்டுக்கு போகிறவள்ள காட்டு பண்ணி. எங்கே பாருங்க, மான் கூட இருக்குது. புலி பார்க்கலான்னு பார்த்தா புலி தான் எதுவுமே சிக்க மாட்டேங்குது. போகிறவள்ள வந்துச்சு மயில். ஹாய் கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கோழி நம்ம ஸ்பாட் பண்ணியிருக்கோம். பின்னாடி வரணுமா? முன்னாடியே வாங்க. தெரியுதா? காட்டுக்கோழி கிட்டத்தட்ட பார்க்க மயில் மாதிரியே இருக்கும், ஆனால் நம்ம வளர்க்குற கோழி சைஸ் மாதிரியே இருக்கும். ஜூம் பண்ணு. நீங்கள் இதை பிடிச்சிட்டு போய் உரிச்சு நல்லா தேங்காய்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நண்பர்களே டீ குடிக்க போகிறோம். டீ குடிக்குவாங்க. டீ குடிக்க போகலாம். நாங்கள் டீ அண்ட் பாதாம் பால் குடிப்போம். பஜ்ஜி பஜ்ஜி ஃபோன் உண்டு தானே சதீஷ்? ஒரு டீ லெமன் டீ தான். டீ 2 டீ 3 டீ, 2 லெமன் டீ, ஒரு பூஸ்ட். தோழர்களே இப்போ பார்த்தீங்கன்னா டீ பிரேக். டீ குடிச்சிட்டு சிங்காரம் போகிறோம். நண்பர்களே ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாயாரில் பெரிய ஸ்பாட்டிங் எதுவும் பண்ணல. கரடி பார்த்தோம். கரடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பண்ணி, அப்புறம் காட்டுக்கோழி பார்த்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்காரா போக போகிறோம். டீ பிரேக்குக்கு அப்புறம் சிங்காராவில் மேபி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், நம்ம ஏதாச்சும் புளியை பார்க்க முடியுதானே. அப்படி கிடச்சிச்சு அப்படின்னா லக்கு தான். பை கைஸ், சிங்காராவில் மீட் பண்ணுவோம். சிங்காரில் பார்க்கலாம். நண்பர்களே தாடி வச்ச குரங்கா இருக்கு. இங்கே பாருங்க, தாடி வச்ச குரங்கா. அது இடம் பாருங்க, வித்தியாசமா இருக்கு. ஏன் மரம்லாம் இப்படி இருக்கு? மூங்கில் எப்பவுமே இப்படிதான். ஓ, இது மூங்கில. ஏய், சத்தியமான தெரியல, நான் பச்சையா இருக்கும்னு நினைச்சேன். மூங்கில் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அது செஞ்சிடும். அப்படியே மறுபடியும் ஓ மை காட், இந்த இடம் அழகா இருக்கு.
நிறைய ஸ்பாட் எல்லாம் விளையாடுது. இது சிங்கமுக குரங்க. ஏமாமா சிங்கமுக குரங்க. சிங்கவால் குரங்கு. நண்பர்களே யானை திருப்பி ஹைஜாக் பண்ணியது. நண்பர்களே யானை வருது. யாரோ ஒருத்தர் எடுங்கடா. யார் எடுத்தாலடா. அவன் பாரு அந்த கார்காரனா வந்து பயந்துட்டான். அந்த அவன் தான் கொஞ்சம் என்ன அங்கேயும் நிறுத்திக்கிட்டாங்க. வாவ் போயிடுச்சுடா. நீ எங்க இருக்க? அதான் போதுப்பா ஹைட்டா போதுப்பா. அவ்வளோ ஹைட்டா இது ஃபோன்ல ஒண்ணுமே தெரியலடா. இருடா அது வரணும். வண்டிக்கு தாண்டி வந்தாலும் தெரியும் பாரு. தெரியுதா? அவங்க என்ன அப்பயும் போறாங்க யானை பின்னாடியே. வேற என்ன வேலைக்கு போய் தானே ஆகணும். வேலைக்கு போறவங்க வர சொல்றாங்க. நம்மள போக சொல்றாங்க. பாய் பாய் உங்களை வர சொல்றாங்க. எல்லாமே காஃபி செடி காஃபி பழம். நண்பர்களே பார்க்கலாம் ப்ரோ. ஒரு வழியாக சிங்காரம் வந்தாச்சு. இதுக்கு மேலே போக முடியாதான். ஒன்றும் என்ட்ரி வித்தவுட் பர்மிஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ப்ரோஹிபிட்டட் ஏரியா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. நீ தான்டா யானை போட்டோ எடுத்த. நீ தான்டா அதுக்கு அப்புறம் சைடுல எடுக்கிறீங்க. நீ தானே அந்த பெரிய யானையை நான் எடுக்கிறேன்டா முன்னாடி வச்சு. அதுக்கு அப்புறம் நீ வாங்குன. யாருமே எடுக்கல போ. என்ன செஞ்சேன் நண்பர்களே எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறங்கிற பேரில் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க இது காப்பி பழம். அங்கேருந்து சுட்டுட்டோம். இதில் தான் காஃபி வருதா? இது காஃபி பழம் இல்லையோ? நண்பர்களே அதான் கிளம்பியாச்சு. அடுத்து போய் சாப்பிட வேண்டியது தான். ஏய் ஃபோன் கீழே போட்டுறாதடா. சாப்பிட வேண்டியதான். நண்பர்களே மத்தியானம் சாப்பாடு காய்கறி வாங்க போகிறோம். மத்தியானத்துக்கு தானே இல்லை இப்போவா? காய்கறி வாங்கிட்டு இப்படி போயிடும். ஹலோ காய்ஸ், டுடே மார்னிங் இது முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து புளியை தேடி ஒரு பயணம் பண்ணோம். ஆனால் புளியை தவிர கரடியை பார்த்தோம், யானையை பார்த்தோம், அப்படியே முன்னாடி இருக்க ஒரு குட்டி யானையும் பார்த்தோம். சரி அப்படியே மூஞ்ச காட்டுறான். இங்கே கமெண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. மாயார் வழியா போனோம். கரடியை பார்த்தோம். வீடியோவில் அப்டேட் பண்ணேன். இப்போ கூட இங்கே பார்த்தீங்கன்னா மசனகுடியில் மான் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்க. அண்ட் சிங்காரா போயிருந்தோம். அங்கே ஒரு பெரிய யானை வந்திருந்தது. ஆக்சுவலாக ஆட் பண்ணுறோம். அண்ட் சிறுத்தையை பார்க்கலான்னு பார்த்தா ஒரு சின்ன பூனையை கூட பார்க்க முடியல. புளியை பார்க்கலான்னு போனால் ஒரு புளிய மரத்தை கூட பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு கிரிக்கெட் விளையாட போகிறோம். அந்த vlog நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அந்த அதுக்கப்புறம் தான் என் பண்ணுறோம். பாருங்கள். அதில் வந்து இன்னொரு ஸ்பாட் சைட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். ஓகே. அண்ட் ப்ளீஸ் ரெடி கைஸ் அண்ட் ஸ்டே டியூன் வித் அஸ், ரைட்? ஓகே பாய். எக்ஸாக்ட்லி. பைப் உடைஞ்சு வருதா? நண்பர்களே ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. நீ சாப்பிட்டு கிரிக்கெட் விளையாண்டுட்டு அவ்வளோதான். நண்பர்களே காலைல பிரேக்ஃபாஸ்ட் 10:30 தான் சாப்பிட்றோம். இது முடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடலாங்கிறாங்க. அது இந்த வெயிலில் 6 பேர் இருக்கும். 3 பேர் சாப்பிட்டு பார்க்கல என்ன பண்ணுறாங்க. உச்ச வெயிலில் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. எடுத்தோடனே அவுட் ஆயிட்டார். So sad. அவ்வளோ நண்பர்களே ஆடிக்கிட்டே இருக்காங்க. வெயில் வேறு அடிக்குது.
ஆடி முடிச்சுட்டு சீட் ஆடலாங்கிறாங்க. ரம்மி அவுட். அப்புறம் காட்டுறேன். நண்பர்களே ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. மேன் ஆஃப் த மேட்ச் யாரு? ஐ ஆம் த மேன் ஆஃப் த மேட்ச் கைஸ். ஆமாம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஊட்டி வந்தா வாங்க விளாடலாம், கான்டாக்ட் பண்ணுங்க. இது பாருங்க, இது என்ன மரம்னு தெரியல, நல்லா இருக்கு. இனத்தக்கான்னு நினைக்கிறேன். ஏதோ என்னன்னு தெரில. மேடியில் பள்ளமா. அம்மா குளிச்சுட்டு எங்கேயோ போகணும் நாங்கள். இதில் பார்ப்போம். அம்மா போயிட்டு காட்டுறேன். போடுங்க, கியூ இருந்தால் போடுங்க. பிரஜித் அண்ணா ஆக்ஷன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கார்ட்ஸ் வர போகிறோம். இதுக்காண்ட அப்பயே சொன்னேன். அவன் எதுவும் எடுக்கலையேம்மாடா, கட் பண்ணிட்டு. இப்போ கார்ட்ஸ் விளாண்டுருக்கோம். எல்லோரும் சாப்பிட்டாச்சு, கிரிக்கெட்லாம் முடிச்சுட்டு ப்ரோ அது போட்டு வருது ப்ரோ. கார்ட்ஸை முடிச்சோடனே அக்கா வந்து பேனில் வந்து சிக்கன் சமைச்சிருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு டைகர் செட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். கால் வச்சு இப்போ அவனே சொல்லுவான், அப்புறம் எடுத்து விட்டுருவாங்க. முழுக்காடா யாரு? 2 கார்டு ஒருத்தர் இருக்கு. 3 ஏன்டி 3 போடு போடு, எவனை கிட்ட விட்டு நாசமா போச்சு. போடு போட்டு தம்பி, இவன் பக்கத்துல நின்னுடா. ஸ்பெஸ் போட்டாங்க. இருக்கு அப்பா அழிஞ்சிருச்சு. போடுங்க போடுங்க. அப்பா இருக்கு இதுவும் ஓடி இருக்கா? அவள எல்லாமே இருக்குங்க. பாதி கட்டே இருக்கு. இது அவங்க போடுடா. அவன்கிட்ட 3 ஹார்ட் இருக்கு. சங்கர் மறந்துடாதீங்க. 3 ஹார்ட், இன்னொன்று ஹார்ட்ல மட்டும் சின்னதா போட்டு இருக்காதே. விட்டு விட்டு டைமண்ட் இருக்கு. போடுங்க. ஹார்ட் சின்னதா போடுங்க. இன்னும் 2 இருக்கு. முடிச்சா முடிஞ்சிருச்சு. அவர்களே பிரஜித் அண்ணா ஜெயிச்சிட்டாங்க. அது கம்மி நம்பரே இல்லையா? இதுதானே கம்மியா சின்னதுதான். போடு. மாட்டானா? ஐயோ இவங்கிட்ட ஃபேமிலியே இருக்கே. மறந்துட்டே அது இல்லைன்ட்டா. எப்படி எனக்கு வரதா போகுது? இல்ல வண்டி போடாதடா. வண்டி வச்சடா. நண்பர்களே நாம ஜெயிச்சிட்டோம். நண்பர்களே போட்டி மும்பரமாக போயிட்டு இருக்கு. 2 பேருக்கு நடுவில். சஞ்சய் ப்ரோ தோத்துட்டாங்க. டோலர்களே லஞ்ச் வந்துருச்சு. இன்னைக்கு லஞ்ச் வந்து சிக்கன். எப்படி மாமா இருக்கு? எப்படி மாமா இருக்கு? சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. சில்லி இல்லையா? நண்பர்களே லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன், பெப்பர் சிக்கனு. இது வந்து என்னது? நாட்டுக்கோழி. அருமையாக இருக்கு. பிரஜிஜனா எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்கு. நம்ம எதனா நம்மளுக்கு நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3:10 ஆயிடுச்சு. இப்பயும் திருப்பி அங்கே தான் போகிறோம். பேச்சு புளி பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். பாய் பாய். ஐயோ ஓகே, நாங்கள் மறுபடியும் வேட்டை கிளம்பியாச்சு. நான் மறுபடியும் வேட்டை கிளம்பியாச்சு. புளி இருக்கான்னு பார்க்க போகிறோம்.
ஹாய் கைஸ். சீசனே இந்த ஆட்டம் ஆடுது. நல்ல ரோடு போனது கிளம்பியாச்சு. கேட்டு திறக்கணும்னு நினைக்கிறேங்க. அப்படின்னு போய் சொல்றான். நண்பர்களே பாருங்க, கேட் போட்டு மூடிட்டாங்க. சிங்கத்தை கூண்டுல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. மான் மட்டும்தான் இருக்குது. நிப்பாட்டுங்க, என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். எல்லாம் மான் மட்டும்தான் இருக்குது. மான் 100 டைம் பார்த்துட்டோம். புளியை தான் காணோம். இதே கார் தாண்டா காலையில் வந்துச்சு. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. காலையில் 6 மணிக்கு வந்தானுங்களே, இன்னும் அவனுக்கு சுற்றிட்டு இருக்கானுங்க ஒன்றும் பார்க்காம. சூசைட். மாடு மாதிரி அப்படியே படுத்துட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்குது. இல்லை அந்த இதுனா எப்படி சொல்கிறேன்னா, கம்பெனி வைக்கணும்னு பிரச்சனையா? ஆடு வளர்க்குறாங்க, மாடு வளர்க்குறாங்க, ஏன் மான் யாரும் வளர்க்குறது இல்லை? கேள்வி கேட்பான்னு பிரச்சனையா? நண்பர்களே இந்த மான் பெருசாக இருக்குது. பெரிய மான் இருக்குது. வால்பாறை நிறையா இருக்குது. பெரிய மான் இருக்கு நண்பர்களே. தெரிஞ்சிட்டு இருக்கு மரத்துக்கு பின்னாடி. இது இந்த வரையாடு அதோட. நண்பர்களே காட்டுக்கு வந்ததுக்கு புளி பார்த்தோமா இல்லையோ, 3 வேளை டீ தான் குடிக்கிறோம். ஒரே போட மாட்டேங்க. இது காட்டு மாடு. காட்டு மாடு பக்கத்தில் மாடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனவெடுத்த மாடுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மூக்கு அடே இது இந்த கிறிஸ்மஸ் தாத்தா. நண்பர்களே கிறிஸ்மஸ் தாத்தா மாடு. சி மான். அதே தாண்டா. இன்னும் கவர் ஆக மாட்டேங்குது. வீடியோ எடுக்கிறியா? கிறிஸ்மஸ் வரப்போகுது. தாத்தா மான் பிடிச்சிட்டு போகிறதுக்கு என்ன வரல. இதுதான் பார்க்குறோம். புளியே பார்க்கல. புளி ஏமாத்திடுச்சு. இதெல்லாம் அண்டார்டிகால தான் இருக்கும்னு நினச்சேன். அண்டார்டிகாலையா? ஆசியாலேயே இருக்கு, அது நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கு. ஏங்க அண்டார்டிகால எப்படிங்க வரையாடு இருக்கும்? நான் சொல்றேன்டா, மான் எப்படி அண்டார்டிகால இருக்கும்? அங்க ஐஸ்ங்க. ஆமா, இதுதான் அங்கேயும் பார்த்தோம். இல்லை சாண்டா வந்து சவுத் போல இருந்து அதே தாண்டா இது. அது ரோடு கிராஸ் பண்ணிருக்க இடையில. இந்த சின்ன வயசுல நம்பிட்டு இருந்தேன் அப்படி. நண்பர்களே புளியை தான் காணல. இலங்கை தமிழ் பேசுறான் டக்குன்னு பையன். நண்பர்களே வீட்டுக்கு வந்தாச்சு. அப்போ அவன் பேசிட்டு அப்படியே உள்ள அவ்வளோதான், நீங்கள் நாள் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். அவ்வளோதான். பை பாய், நாளைக்கு பார்க்கலாம்.